கொண்டாட்டம் என்கிற பேரிலே சமூகத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் நமது நாட்டிலே மேலோங்கி கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே உண்மையான காதலை செய்கிறார்களா என்று பார்த்தால், ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக தன்னந்தனியாக எந்த விதமான தடையும் இல்லாமல் கேள்வி கணக்கும் இல்லாமல் உல்லாசமாக சுற்றித் திரிவதற்கும் விபச்சாரம் போன்ற காரியங்களில் ஈடுபடுவதற்கும் இந்த நாளை அவர்கள் வசமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இது போன்ற காரியங்களில் ஈடுபடுகிற பொழுது ஒழுக்கத்தை இழந்து பல பெண்கள் தங்களுடைய எதிர்காலத்தை தொலைத்து, ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைகளை எல்லாம் தொலைத்து, கல்வி பயிலக்கூடிய பருவத்திலே கல்வியை தொலைத்து, இது போன்ற பல்வேறு ஏமாற்றங்களுக்கு ஆண்களும் பெண்களும் ஆளாகுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இதனால் விபச்சாரம் பெருகி கருக்கலைப்பு சம்பவங்கள் அதிகரித்து நீதிமன்றங்களிலே ஏராளமான விவாகரத்து வழக்குகள் நடைபெறுவதற்கு கூட திருமணத்திற்கு முன்பு இது போன்ற தவறான உறவுகள் தான் காரணமாக இருக்கின்றது. இது போன்று பழகக்கூடிய பழக்கத்தில் உள்ளவர்களை இவர்கள் திருமணம் முடிப்பது கிடையாது. பிற்காலத்தில் வேறு ஒரு நபரை திருமணம் முடிக்கின்ற பொழுது முந்தைய காலத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் அது அவர்களுக்கு தெரிய வருகின்ற பொழுது விவாகரத்திலே போய் முடிகிறது. எத்தனை தற்கொலை சம்பவங்கள், எத்தனை கொலை சம்பவங்கள். தனக்கு விரும்பிய ஒருத்தி கிடைக்கவில்லை என்று சொன்னால் உயிரை மாய்த்துக் கொள்கிறான். அவனுடைய எதிர்காலம் போய்விடுகிறது. அவன் உயிரை மாய்த்துக் கொள்ளாவிட்டாலும் அவன் பழி வாங்கும் நடவடிக்கையில ஈடுபடுகிறான். இது போன்ற பல்வேறு சம்பவங்கள், சமூகத்தை சீரழிக்கக்கூடிய சம்பவங்கள் நடைபெறுவதற்கு இது போன்ற காதல் என்கிற புனிதத்தை பயன்படுத்தி கொண்டு காதலர் தின கொண்டாட்டம் என்கிற பேரிலே நடைபெறுகின்ற இது போன்ற மோசமான காரியங்கள் சமூகத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இது போன்று ஒழுக்கத்தை துளைக்கின்ற இந்த கொண்டாட்டங்கள் நமக்கு தேவையில்லை. இறைவன் இயற்கையாக நமக்கு தந்திருக்கக்கூடிய காதல் உணர்வே போதுமானது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயற்கையாகவே காதல் உணர்வு இருக்கத்தான் செய்கிறது. அது நல்ல விதமாக இருக்க வேண்டும், உண்மையான நேசமாக இருக்க வேண்டும், உண்மையான காதலாக இருக்க வேண்டும். காதல் என்கிற பேரிலே ஒருத்தரை ஒருவர் ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய இது போன்ற கொண்டாட்டங்கள் நமக்கு தேவையில்லை. பொறுப்புள்ள அரசாங்கம் இது போன்ற சமூகத்தை சீரழிக்கக்கூடிய காதலர் தின கொண்டாட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். இல்ல, காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் என்று சொன்னால் அது பழமைவாதமா இல்ல அதை விட இன்னும் பழமைவாதமா கற்காலவாதமா என்று போகும். நாங்கள் காதலை எதிர்க்கக்கூடியவர்கள் அல்ல. உண்மையான காதல், அந்த காதல் என்கிற அற்புதமான அந்த வார்த்தைக்கு, அற்புதமான பொருள் கொண்ட அந்த வார்த்தையை கொச்சைப்படுத்தக்கூடியவர்களை எதிர்க்கிறோமே தவிர, இதை செய்வதின் காரணமாக இது போன்ற ஒரு சீர்கேடுகள், ஒழுக்கக்கேடுகள் சமூகத்திலே அரங்கேறுகிற பொழுது ஒழுக்கத்தை விரும்பக்கூடியவர்கள் அதை எதிர்க்கக்கூடிய நேரத்தில் எங்கள் மீது பழமைவாதிகள் என்கிற முத்திரை குத்தப்பட்டால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நிச்சயமாக இது நல்ல சிந்தனை நோக்கி நாங்கள் மக்களை, சமூகத்தை அழைக்கிறோம். அதனால் குத்தப்படுகின்ற முத்திரை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. காதலர் தின அதாவது பால் உணர்வு தூண்டுதல் என்பது ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படும். அந்த நேரத்துல பெண்ணினுடைய பலவீனத்தை பயன்படுத்தி காதல் என்கிற பெயரை சொல்லி அந்த பெண்ணை திருமணம் முடிக்காமலேயே, அந்த பெண் விஷயத்தில் உரிமை பெறாமலேயே ஒரு ஆண் தவறான முறையில அணுகிறான், நெருங்குறான், அவளை அனுபவிக்கிறான் என்று சொன்னால் அதற்கு பெயர் காதல் என்று சொன்னால் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. இன்னைக்கு சமூகத்தில் நடைபெறுகிற காதல் எல்லாமே அப்படித்தான் இருக்கு. பெரும்பாலானவர்கள் சமூகத்தில் காதலை அப்படித்தான் அர்த்தம் கற்பிக்கிறார்கள். நீங்கள் இல்லை என்று மறுக்க முடியாது. நீங்க போய் மெரினா பீச்ல பாருங்க, ஈசிஆர்ல பாருங்க, முட்டுக்காடுல பாருங்க, சினிமா தியேட்டர்ல பாருங்க. அங்க நடைபெறுகின்ற காதல் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் பக்கத்துல ஒருத்தருடைய மூச்சு காற்று மேலே படாத அளவுக்கு காதல் செய்கிறார்களா, அல்லது கிடைக்கின்ற நேரத்தில் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை அனுபவிப்பதற்காக காதல் செய்கிறார்களா? அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுது? யாரு வேண்டுமானாலும் யாருடனும் போகலாம், எப்படி வேண்டுமானாலும் அனுபவித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி மிக கீழ்த்தரமான ஒரு கலாச்சாரத்தை விரும்பக்கூடியவர்களுக்கு அது சரி என்று படுகிறது. இல்ல, நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாலிசியில எல்லாம் இருக்கல. கணவன் மனைவி என்கிற பந்தத்திற்குள்ள வாங்க. நீங்கள் ஒருவரை நேசிக்கிறீங்களா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசிக்கிறாளா, தாராளமா நேசிங்க. நேசிக்கவில்லை என்று சொன்னால் உனக்கு ஒரு பருவ வயசு வந்துருச்சு, நீ ஒரு டீனேஜ்ல இருக்கிற, உனக்கு ஒரு பெண் உன் கண்ணுக்கு கவர்ச்சியே தெரியலன்னு சொன்னா உன்னுடைய உடலில் ஏதோ குறை இருக்கு, அதான் அர்த்தம். அதெல்லாம் வரத்தான் செய்யும், கண்டிப்பாக வரலாம், தவறு இல்லை. அது கொஞ்சம் பரிசுத்தமா இருக்கட்டுமே நாங்க சொல்றோம். என்ன தப்பு இருக்கு? நேசிக்கக்கூடிய ஒருத்தையை நீ அடைய வேண்டும், உனக்கு வாழ்க்கை துணையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையோட பாரு. நீ பாட்டுக்கு கால்நடைகளை போன்று மனிதனை விட கீழ் நிலையில் இருக்கக்கூடிய படைப்புகளை போன்ற ஒரு சிந்தனைக்கு நீ போயிடாத. கிடைச்சதெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்கிற அற்பத்தனமான அந்த சுகத்திற்கு நீ அடிமையாகி விடாதே என்று நாங்கள் சொல்லுகிறோம். காதலர் தினம் என்கிற பெயரில் நடைபெறுகின்ற
எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் இது போன்ற அம்சங்களாகத்தான் இருக்கிறது. பரிசுத்தமான முறையில, புனிதமான முறையில நீ எனக்கு எதிர்கால வாழ்க்கை துணை என்கிற ஆசையோடு பழகக்கூடிய காதல் என்பது நீங்கள் கண்களில் தேடி பார்த்தால் கிடைக்காத நிலையில் இருக்கு. இந்த தமிழ்நாட்டு விதமாக பரிசுத்தமான அந்த புனிதமான காதல் அப்படின்றது என்ன? அதுதான் அதான் இவ்வளவு தெளிவா சொல்லித்தரேன். பரிசுத்தமான காதல் என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டதாக இருக்கணும், உண்மையான நேசம் சம்பந்தப்பட்டதாக இருக்கணும். அங்க ஒரு பாதிப்பு என்றால் இங்க துடிக்கிறதாக இருக்கணுமே தவிர கிடைக்கின்ற நேரத்தை பயன்படுத்துகிற அனுபவிக்கக்கூடிய ஒரு காதல் என்பது காதல் இல்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம். அதற்கு பேர் விபத்து.